வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சத்து நிறைந்த பீர்க்கங்காய் சாதம். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சத்து நிறைந்தது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, இந்த பீர்க்கங்காயை முதல்ல தோல் சீவிடுங்க. சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இதை வந்து ஒரு பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதா கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி விட தேவையில்ல. அதில் இருக்க ஈரமே நல்லா வரும் பேஸ்ட் மாதிரி. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு நீங்கள் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதையும் போட்டு அது நல்லா வறுபடணும். அந்த நேரத்தில் காரத்துக்கு நான் வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட இன்னொன்று போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் வேறு காரத்துக்கு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நான் வரமிளகாய் 1 போட்டிருக்கேன். அதாக கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பீர்க்கங்காய் பேஸ்ட்டையும் இதாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அது நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 2ம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்து அதனுடைய பச்சை வாசனை, அதில் இருக்கிற நீர் எல்லாமே வந்து வற்றணும். நல்லா வற்றி அது வந்து நல்லா சுருண்டு இதிலே வேகணும். அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அதில் இருக்க நீரெல்லாம் வற்றிடும். நீங்கள் தண்ணி விடக்கூடாது. அது எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஊற்றின அந்த 2 ஸ்பூன் எண்ணெயோடு அந்த பேஸ்ட் எல்லாமே வற்றி நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி சுருண்டு வரும் பொழுது நம்ம வடித்த ஒரு கப்பு சாதம் அதை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து போட்டு அதாக கூட கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம சாதம் வெடித்து வச்சுட்டு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இது ரொம்ப சத்து நிறைந்தது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். நாமும் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப அதாவது நீர் சத்து, அப்புறம் ஃபைபர் சொல்லுவோம் இல்லையா, நார் சத்து, அது அத்தனையும் நிறைந்திருக்கு. சுகர், பிபி அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வருது. பித்தத்தை குறைக்கிறது, வயிற்றுப்புண்ணை ஆற்றுகிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த பீர்க்கங்காய். இது அடிக்கடி சாப்பிடணும். வாரத்தில் 3 முறையாவது இந்த பீர்க்கங்காயை நம்ம எடுத்துக்கணும். அது வந்து கூட்டு, அவியல், பொரியல் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி சாதமாக சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.